நவம்பர் 18 2025. டோனால்ட் விளக்கப்பண பகுப்பாய்வு. டோ அழுத்தத்தின் கீழ் விற்பனையாளர்கள் இன்னும் கட்டுப்பாட்டில். டோ ஜோன்ஸ் OP 4662.1க்கு கீழே தொடர்ந்து வணிகம் செய்து வருகிறது. இது குறுகிய கால பேரிஷ் விலை வீழ்ச்சி மனநிலை இன்னும் முழுமையாக உள்ளது என்பதை குறிக்கிறது. OP, MLP மற்றும் EMA 30 47,187 ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் எதிர்ப்பு மண்டலத்தை மீண்டும் கைப்பற்ற சந்தை தவறியுள்ளது. இது வாங்குபவர்கள் இன்னும் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைக் காட்டுகிறது. KSI எதிர்மறையாக மாறத் தொடங்கியது. KCX பேரிஷ் விலை வீழ்ச்சி மண்டலத்தில் தொடர்ந்து உள்ளது. இது தொடர்ச்சியான விற்பனை உந்தத்தை உறுதிப்படுத்துகிறது. விலை மீண்டும் மேலே ஏற முடிந்தால் அடுத்த சாத்தியமான அப்சைட் இலக்கு பைவோட் 1 ஆகும். இது 46,912.6 இல் உள்ளது. இருப்பினும் பைவோட் 1 டைமண்ட் வரியுடன் இணைந்துள்ளது. இது ஒரு வலுவான எதிர்ப்பு பகுதியை உருவாக்குகிறது. இது கீழ்நோக்கிய அழுத்தத்தை வலுப்படுத்துகிறது. கீழ்நோக்கிய பக்கத்தில் அடுத்த முக்கியமான ஆதரவு பைவோட் 2 ஆகும். இது 45,930.3 இல் உள்ளது. பைவோட் 2 உடைந்து டோ ஒரு கிளாசிக் டிரேட் ஆகஸ்ட் மாறினால் விலை 46,301.4 மற்றும் 45,928.8 ஆகியவற்றில் உள்ள புதிய KCB நிலைகளை நோக்கி கீழ்நோக்கி சரியத் தொடரலாம். EMA 200 44,903 இல் நீண்டகால கட்டமைப்பு ஆதரவாக செயல்படுகிறது. இது தற்போதைய பலவீனம் இருந்தாலும். தகவல் தெரிவிப்பு: இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி சம்பந்தமான ஆலோசனையாக கருதப்படக்கூடாது.